தலைவலியா இருக்கா? எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க, ஸ்கேன் எடுத்துட்டீங்க, அப்பவும் இந்த தலைவலி சரியாகவே மாட்டதா? இதுதான் மெக்கானிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது இருந்தா இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்ணுக்கு உள்ள வலிக்கிற மாதிரி, காதுக்கு உள்ள வலிக்கிற மாதிரி இருக்கா? இங்க இருக்குங்க ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசில். இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா இதோடைய ரெஃபர்ட் பெயின் இது மாதிரி இருக்குங்க. நம்பர் 2, ரெண்டு பக்கமும் சைடுல வலிக்குதுங்களா? இந்த காதுக்கு மேல தாங்க டெம்போரலிஸ் மசில் இருக்கும். நம்ம ஹார்டான விஷயங்களை சாப்பிட்றப்போ, மெல்றப்போ, அதோட ப்ரெஷர்னால இல்ல ஹேபிச்சுவலா கடிச்சிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஹெட்ஏக் வருங்க. நம்மளோட ஹெட்டோட பேக் சைட்ல தலையும் ஸ்பைனும் கனெக்ட் ஆகிற இடத்துல சப்பாசிபிட்டல்னு ஒரு மசில் இருக்குங்க. அல்லது அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா பின்னாடி ஃபுல்லா வலி இருக்க மாதிரி இருக்குங்க. சப்பாசிபிட்டல்ஸ் ஃபுல் தலையும் வலிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற ஃப்ரான்டலிஸ் மசில்ல இருந்து ஃபேஷியா ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு சப்பாசிபிட்டல் மணல் கனெக்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல ஃபேஷியா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தலையை பிச்சுக்கலான்ற போல வலி இருக்குங்க. அதை ரிலீஸ் பண்ணாலே பெயின் போயிடுங்க. இந்த மாதிரியான பெயின் பேட்டர்ன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு சிம்பிளான டெக்னிக்ங்க. கையை நல்லா முடிக்குள்ள விட்டுக்கோங்க, நல்ல விரல்களை மடக்கி புல் பண்ணுங்க. புல் பண்ணிட்டு மூவ் அப் அண்ட் டவுன் மாத்தி மாத்தி, இன் அண்ட் அவுட் மாத்தி மாத்தி, கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுங்க. இது ஃபேஷியா ரிலீஸுங்க. இந்த ஃபேஷியா ரிலீஸ் பண்றது மூலியமா எல்லா டைப் ஆஃப் பெயினுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இருந்தால் நீங்க ட்ரெயின் பண்ணி பாருங்க, பெயின் ஃப்ரீ ஆகும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.